சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்துக்கு கையில் அடி பட்டிருக்காது. ஆனால் கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவாவும் வேறு டாக்டரை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண சொல்லுவாங்க. அதனால சிவாவுக்கு சிந்துக்கு அடிப்படாத விஷயம் வந்து தெரியாது. வேற ஒரு டாக்டர்கிட்டையும் சிந்து வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. நான் சிவாவை பார்க்குறதுக்கு தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்டையும் சொல்லுவாங்க. அந்த டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை போட்டு விட்டுருவாங்க. சிந்துவும் வந்து கையில் அடிபட்டிருக்க மாதிரியே நடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லவும், சிவாவும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஸ்பூனில் கொடுப்பாங்க. எனக்கு ஸ்பூனில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, கையில் சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சிவாவும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துக்கு ஊட்டி விடுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. சிவா பர்த்டே வரத்துக்குள்ள சிந்து சிவா மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் சிந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிந்து பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.